மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்துன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் 332 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகி 1.35% ட்ராப் ஆகிருக்கு. இது மேஜர் பிளட் பாத். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் 332 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா 1064 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 1.33% வந்து ட்ராப் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து இது பெரிய ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 48 ஸ்டாக்கு வந்து டிக்ளைன்லேயும் ஒன்லி 2 ஸ்டாக் மட்டும்தான் அட்வான்ஸாக இருந்தது. இன்றைக்கி அந்த 2 ஸ்டாக் எது அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிப்லாவும் ஐடிசியும். ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஸ்டாக் ஆல்மோஸ்ட் எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தில் இருக்குதோ ஐடிசி வந்து ஒரு ஸ்டெடி அண்ட் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். மற்ற ஸ்டாக் மேஜரான என்னென்ன 5 ஸ்டாக்ஸ் என்னது ட்ராப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து 5.27%, கிராசிம் வந்து 3.21% ட்ராப் ஆகிருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்தீங்கன்னா 3.01% ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 2.80% ட்ராப் ஆகிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா 2.76% ட்ராப் ஆகிருக்கு. இதில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 967 பாயிண்ட் இறங்கி 1.32% ட்ராப் ஆகிருக்கு. ஒன்லி மிட் கேப் பார்த்தீங்கன்னா 0.88% ட்ராப்பில் மெயின்டைன் ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகும்போது. நிஃப்டி பேங்க் அதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 746 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகி 1.39% வந்து நிஃப்டி பேங்க் அடியப்பட்டுச்சு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீஸில் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸில் 358 பாயிண்ட் ட்ராப் ஆகி -1.4%, 44% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஏன் வந்து இந்த மாதிரி ட்ராப் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். மேஜர் ஃபேக்டர்ஸ் இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி காரணம் என்ன, இதனால் இந்த மார்க்கெட் வந்து பிளட் பாத் ஆச்சு அப்படின்றது பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் வந்து டிசம்பர் 18 நாளைக்கு. ஸோ ரிசர்வ் பாலிசி என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்றது எல்லாரும் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா ரேட் கட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேறாவது ஹாக்கிஷ் கமெண்ட் எதுவும் வந்ததுன்னா இது வந்து ஓவராலாக குளோபல் மார்க்கெட்டையும் நெகட்டிவில் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கிரிட்டிக்கலான டைமில் போகும். அது எப்படி போக போகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட். பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய ட்ரேட் டெஃபிசிட் அதிகமாகிட்டே போகுது. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 37.84 பில்லியன் நவம்பரில் வந்து டெஃபிசிட் இருந்தது. இது வந்து பயங்கர ப்ரெஷர் போடுது நம்ம எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோமோ. ஸோ இம்போர்ட் செக்டாருக்கு வந்து பயங்கர ப்ரெஷரில் இருக்குது. அதனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் தி ட்ரேட் டெஃபிசிட்டாலையும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டு வீக்னஸ் இன் குளோபல் மார்க்கெட்டில் எம்எஸ்சிஐ ஏசியா பசிபிக் இண்டெக்ஸும் அதே மாதிரி யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட்டும் ஓவரால் குளோபல் மார்க்கெட்டும் வீக்காக தான் இருக்குது. ஸோ ட்ரம்ப் எலெக்ட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் அப்படியே நல்லா பயங்கரமாக ஜம்ப் ஆகிட்டே போகிறது. பட் இப்போ வந்து போக போக தான் தெரிய போகுது இது என்ன ஆக போகுதுன்றது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்ஸ் ஆல் வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஈவன் எஃப்ஐ வந்து இந்தியாவில் வந்து ட்ரேடும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 வீக்ஸ் எப்படியும் வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வந்து அவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸில் இருக்கும் இப்போ ஒரு நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேஜர் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ட்ராப் ஆச்சு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.81% ட்ராப் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.71%, இன்ஃபோசிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து ஓவரால் இண்டிசஸை வந்து கீழே டவுன்வர்ட் ட்ரெண்டுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்த். யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் ஆகிக்கிட்டே இருக்குது அகெயின்ஸ்ட் இந்தியன் கரன்சி. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இந்தியா வந்து ஒரு காலத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது யூஎஸ் டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதால அதர் மார்க்கெட்ஸ்க்கு இப்போ எஃப்ஐ எல்லாம் வந்து திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன். இதனால தான் இன்றைக்கி இந்த 5 மேஜர் ரீசனால தான் இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்குச்சு. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா மார்க்கெட் இண்டிசஸில் இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட் இண்டிசஸும் ட்ராப்பில் தான் இருக்குது. எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா, அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் 0.02%. மேஜராக பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் 1.39, ஆட்டோ 1.57. ஆட்டோ வந்து செப்டம்பருக்கு அப்புறம் இண்டெக்ஸ் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது.
ஓவராலாக ஆட்டோ செக்டரில் வந்து Q3 எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸில் 1.44%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் இதுவும் வந்து 1.63% ட்ராப் ஆயிருக்கு இண்டிசஸில். பிஎஸ்சி பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குவார்ட்டர் இந்த Q2ல வந்து அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லாத அதுவும் வந்து இப்போ ட்ராப்பில் தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து 1.38%. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபியூ செக்டர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி அந்த அளவு ட்ராப் ஆகலை. எஃப்எம்சிஜி ஏற்கனவே ட்ராப் ஆகிட்டதால் ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து கொஞ்சமாக தான் ட்ராப் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாப் 52 வீக்ஸ் நியர் டு தி மேஜர் ஸ்டாக்ஸ் எது இருக்குன்னா நிஃப்டி 50ல் மேஜராக பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் 10ல் ஸ்டாக்ஸில் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிசஸ் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா இண்டிசஸ் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து கோல்டை பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 டேஸில் வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10 கிராம்ஸ் 22 கேல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3-4 டேஸ் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் 10 டேஸில் ஒன்லி 10th 11th 12th கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ கோல்டு வந்து 10 கிராம்ஸ் பிலோ 70,000 போகும்போது நல்லா வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை வந்து என்னைக்காக இருந்தாலும் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா அந்த கோல்டு ஒரு டைமில் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா கோல்டு எப்படியும் வந்து 1 lakh டச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டை கொண்டு போகிறது நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கும்போது எப்படி வந்து நம்மளை எப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும்போது ஒன்று பயப்படக்கூடாது. ஒன்று மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ எதனால் இந்த மார்க்கெட் வந்து கீழே இறங்குது ஆறு மேலே போகுது அப்படின்றத. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்காங்க அந்த லிவரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னா அசெட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசெட் அலோகேஷன்ஸ் ஈக்விட்டியில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, இண்டெக்ஸ் ஃபண்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, கோல்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, அடுத்தது கேஷ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் 20% ஆஃப் கேஷ் வந்து கையில் இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி டைமில் இறக்கம் இருக்கும் போதெல்லாம் நம்ம ஃபண்டு கையில் இருந்தால் தான் போய் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் டைம் என்ன ஆகுனா கையில் ஃபண்டு இல்லாதால் மார்க்கெட் இறங்கும் போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்மகிட்ட ஃபண்டு இல்லைனா அதை அந்த டைமில் நம்ம ஷேர் வாங்க முடியாது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்கணும் சார். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராப்பரான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டிசிப்ளினான வேலையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்றைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போல்லாம் ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த மாதிரியான டைமில் வந்து எஸ்ஐபி போடுறது பெட்டர். எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் இருந்தால் காலம் ஏற்றம் இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு கரண்ட்டான ஆவரேஜில் எப்பயுமே எஸ்ஐபியில் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான இறக்கத்தில் இருக்கும்போது ஏற்ற இறக்கம் அடிக்கடி இருக்கும்போது இந்த மாதிரியான அட்வான்டேஜை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன இதை வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பேஷன்ஸாக இருந்து அதே மாதிரி டிசிப்ளினாகவும் இருக்கணும். இது ரெண்டும் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்தது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான் என்ன, அதான் ஃபினான்ஷியல் பிளான் ஒரு இயர் பிகினிங்லேயே நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானை போட்டுட்டு அந்த ஃபினான்ஷியல் பிளானை வந்து அடியர் பண்ணுங்கள், அதை கண்டினியூ பண்ணுங்கள். மாற்றி இதை இங்கேயும் அங்கேயும் அலைபாயுதுங்க. எப்பயுமே அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ப்ராப்ளத்தில் போய் மாட்டுறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் கோல்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் 3 to 5 years தான் நான் லாங் டேர்ம்னு எடுப்பேன். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க 10 years 5 years 10 years அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் 5 years ஒரு லாங் டேர்ம் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் டைனமிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. மாதிரி கிடையாது. ஒரு 10 years பேக்கோ 15 years பேக்கோ உள்ள டைனமிக்ஸ் கிடையாது. இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக திங்ஸ் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4 years பேக் பார்த்தீங்கன்னா டிமார்ட்லாம் லான்ச் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் பீக்கில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து டிமார்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் டிமார்ட்டு, ரிலையன்ஸு, பிக் பஸார் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பஸார்லாம் ஊற்றி மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெப்டோ இருக்குது, பிக் பாஸ்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட் டைனமிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு எவ்ரி இண்டஸ்ட்ரி. இப்போ ஐடி எடுத்திங்கன்னா ஏஐ வந்துருச்சு.
ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 3 to 5 இயர்ஸ் தான் லாங் டர்ம். அதுக்கு மேலே வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. அந்த இண்டஸ்ட்ரியில் வாட்ச் பண்ணாமல் சும்மா போட்டுட்டு மறந்துடுங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் அப்புறம் நம்ம காசை மறந்துட வேண்டியது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும்போது ரொம்ப வந்து மார்க்கெட்டில் வந்து திடீர்னு சொல்லுவாங்க எல்லாரும் மார்க்கெட் நல்லா போகுது அப்படின்ட்டு. ஸோ ஷார்ட் டேர்ம் நாய்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கோல் ஃபைனான்ஷியல் பிளானை வச்சுட்டு அந்த ஃபைனான்ஷியல் பிளான ரெகுலராக போயிட்டு இருங்க. மார்க்கெட் வந்து எப்பயும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் மார்க்கெட் இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னா ரைட்டான மைண்ட் செட் இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ஏற்ற இறக்கத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நிச்சயம் உங்களால் ஒரு நல்ல அமௌண்ட்டு வந்து உங்களுடைய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்து நல்லா இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.